பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 7th அக்டோபர் 2025 எபிசோட் டே 2க்கான ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனி அவர்கள் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் சில விடயங்கள் போச்சு. அதை எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது என்ன தவறு, அது தவறா இல்லை நல்லதா அப்படின்னு. ஸோ அதற்கு என்னுடைய ஒரு பார்வை, என்னுடைய கருத்து. ரெண்டாவது, திவாகர் அவர்கள் மீது இந்த ரம்யா, ஜோ, கெமி, அப்புறம் அந்த பிரவீன் ராஜ் தேவசகாயம் அப்படின்ற ஆளு, ஸோ இவங்களுடைய அந்த ஒரு, அப்புறம் இந்த எஃப்ஜே அப்படின்றவன், கமருடீன் அப்படின்றவன், ஸோ இவங்களுடைய கேவலமான செயல்கள் அகெயின்ஸ்ட் டாக்டர் திவாகர் அவர்கள். ஸோ அப்போ ஒரு மனுஷன் வந்து குட்டையா கருப்பா தொப்பா வச்சு கொண்டு இருந்தான், அவனை எப்படி வேணும்னாலும் அடிக்கலாம். அதுவும் அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு நெகட்டிவிட்டி இருந்தா, அவங்க நல்லது பண்ணியிருந்தா கூட இல்லை தப்பு பண்ணாட்டா கூட வச்சு செய்யலாம்னு ஒரு கேவலமான மனநிலையில் இருக்கிற கேவலமான மனிதர்கள் பற்றி இன்று வந்து பார்க்க முடிஞ்சுது. அதை பற்றி என்னுடைய தொகுப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாற்றம், சூப்பர் டூலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனவங்க, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டூலக்ஸ் ஹவுஸ்குள்ள போனவங்க யார் யாரு அப்படின்ற விடயங்கள் இதுதான் இன்னைக்கு மெயினாக நடந்துச்சு. அதை பற்றி என்னுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி இருந்தா கேளுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க போடுற லைக் வந்து இந்த வீடியோ பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். லைக் பண்ணுங்க. டானிஸ் வியூ, டானிஸ் வாய்ஸ் முதலாவது மூணாவது என்னுடைய சேனல்கள், அதுலேயும் தொடர்ந்து பிக் பாஸோட அப்டேட் போடுறேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, அதுல போடுற தகவல்களையும் பாருங்க. முதலாவது விடயம், கனி அவர்கள் என்ன தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு விடயம் போகுது அப்படின்னா, கனி வந்து செல்ஃபிஷா வந்து குடிக்கிற ஓட்டரை சமையலுக்கு பயன்படுத்திட்டாங்க, இதுவா உங்களுடைய கனி அக்கா பண்ற விடயம் அப்படின்ற மாதிரி காரக்குழம்பு கனி என்று மக்கள் அன்பா அழைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் குக் வித் கோமாளி சீசன் 2 வின்னர். ஸோ அப்போ அவங்க வந்து இப்படி செல்ஃபிஷா பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கூட்டம் வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டா ஒரு போஸ்ட் போடுது. பொதுவாக பிக் பாஸோட ரூல்ஸ் வந்து இந்த சீசன்ல குடிக்கிறதுக்கு மட்டும்தான் பிக் பாஸ் வந்து அந்த தண்ணீர் வந்து பொட்டில் கொடுத்துருப்பாரு. அதை வந்து சமைப்பதற்கோ அல்லது குளிப்பதற்கோ கழுவுவதற்கோ இந்த பிளேட்டுகளை கழுவுவதற்கோ பயன்படுத்தக்கூடாதுன்றது. அதுக்கு எல்லாமே வெளியில் அந்த ஒரு டேங்கில் குறிப்பிட்ட தண்ணி இருக்கும், அதை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தணும்ன்றதான் ரூல்ஸ். இது வந்து முதல் நாள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கனி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கனி அவர்களுடைய பெஸ்ட் திங்ஸில் வந்து குக்கிங் வந்து பெஸ்ட்டு, அதுலேயும் ஹைஜீனிக் அப்படின்றது அவங்கள வந்து கட்டாயம் வந்து பார்க்குறவங்க அப்படிதான் அவங்க வளர்ந்தாங்க. அவங்க குக் வித் கோமாளிலேயே அவங்களோட குக்கிங்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ அவங்களோட வீட்டில் அவங்களுக்கு குக் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலிக்கு குக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு குக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஷோவில் குக் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அந்த க்ளீன் அண்ட் ஹைஜீனிக் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வளரும் போதே அவங்க படித்த மிகப்பெரிய ஒரு பாடம், அது வரவேற்கத்தக்க விடயம், நல்ல விடயம். அப்போ இந்த வீட்டில் வந்து கழுவுவதற்கு அவங்க வந்து ஓகே அந்த தண்ணி அப்போ அது வரல, அப்போ அது வந்து குளிக்கிற தண்ணீர், அப்போ அங்கே கொஞ்சம் பஞ்சம் இருந்தது. சரி, அப்போ இவங்க குடிக்கிற தண்ணீரில் அதை வந்து அவங்க கழுவினாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்ல தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி, அப்போ சமையலுக்கு இது ஒரு ஹெல்த்தியாக இருக்குன்றபடியா அவங்க வந்து சமையலுக்கு பயன்படுத்தினாங்க, கழுவுவதற்கு இல்லை சமையலுக்கு பயன்படுத்தினாங்க. ஸோ அப்போ அது வந்து தவறா அப்படின்னுக்குள்ள பிக் பாஸ் ரூல்ஸ் படி மேபி அது ஒரு விதிமீறலாக இருந்தாலும் இது மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி இது நல்ல விடயம் தான். ஏன்னா பிக் பாஸ்ன்றது ஒரு பாடம், பல பேர் பார்க்குறாங்க. இப்போ ஹெல்த்தி அப்படின்னா ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம், ஹைஜீனிக் இல்லாமல் நிறைய வியாதிகள் வருது. ஸோ அப்போ இந்த பிக் பாஸ் போன்ற ஷோவில் கனி போன்ற நபர்கள் இப்படி பண்ணது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பில்லை, வரவேற்கத்தக்க விடயம். கனிக்கு தொடர்ந்து பாராட்டுக்கள் வருது, சரிங்களா? இதுதான் மக்களே, நம்ம நல்லது பண்ணா அது அந்த இடத்துல அது பிள்ளையா இருந்தா கூட மக்கள் மத்தியில் அது நல்லா தான் பார்க்கப்படும் அப்படி என்பதற்கு கனி அவர்கள் செய்கின்ற விடயங்கள் சிறப்பு. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திவாகர், டாக்டர் திவாகர் அவர்கள் வர்சஸ் இந்த வன்மம் பிடிச்ச கேவலமான கூட்டம், ரம்யா, ஜோ, அப்புறம் இந்த சுபிக்ஷா, கெமி, பிரவீன் ராஜ், எஃப்ஜே. அந்த எஃப்ஜேன்றவனோட முழு பேர் கூட அவன் சொல்றான் இல்லை, இப்படி ஒரு கேவலமானவன் நான் இப்பதான் பாக்குறேன். அடுத்தது இந்த கமருடீன் அப்படின்றவன். ஸோ இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா, இந்த ரம்யா, ஜோ, சுபிக்ஷாவும் நைட்டு லைவ்ல திட்டம் போடுறாங்க. ஏன்னா இவங்க சூப்பர் டூலக்ஸில் இருக்கிறபடியா இவங்களுக்கு பவர் இருக்கு, பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற நபர்களை இவங்க வேலை வாங்கலாம். வேலை வாங்குறது தப்பு இல்லை. இந்த ரம்யா என்ன பிளான் போடுறாங்கன்னா இவங்களை ட்ரிகர் பண்ணணும்,
டார்கெட் பண்ணணும், கோவப்பட வைக்கணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு. அப்ப ரம்யாயோட டார்கெட்ல 4 பேர்: திவாகர் அவர்கள், ஆதிரை அவர்கள், பார்வதி அவர்கள், அடுத்தது இன்னொருத்தங்க. அப்ப இவங்க வந்து அந்த திட்டத்தை நேற்று நைட் போட்டுட்டு காலையில எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுல பிரஷ் இல்லாம பல்லு திட்டணும், இவங்க குளிச்சதுக்கு அப்புறம் பாத்ரூம் கிளீன் பண்ண விடணும். முக்கியமா திவாகர் அவர்களை வேலை வாங்குறாங்க. அந்த மனுஷன் வேலை செய்யறாரு, பல மணி நேரம் வேலை செய்யறாரு, கழுவுறாரு, பெருக்கிறாரு. அவர் வேலை செய்யக்குள்ள இந்த ரம்யாஜோ, அப்புறம் இந்த அரோரா, அப்புறம் சுபிக்ஷா 3 பேருமே நக்கல் அடிச்சு டொரல் பண்ணி அந்த அபியூஸ் மாதிரி புல்லிங் மாதிரி பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த மனுஷன் அது ஒரு பகுதி தானே அப்படின்னு போட்டு அவரும் வந்து ஃபன்னா தான் பண்றாரு. சரி, அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவைக்குள்ள ஹண்ட்ரி ஃப்ரூட் இவங்க பகுதி பண்ணாங்க. அப்ப இவர் சொல்றாரு, என்ன ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர்ற மாதிரி வேலை வாங்குறீங்களா, ஹண்ட்ரி ஃப்ரூட்ஸ் ஒரு பகுதி மாதிரி சொல்லிட்டு போறாரு. உடனே இந்த ரம்யாயோ வந்து ஹண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு கெட்ட வார்த்தை தானே, முட்டாளன்னு தானே சொல்றாரு, பண்றேன் அவர் அப்படின்னு போட்டு போறாங்க. போய் வந்து அவர் ஒரு டாக்டர், அவர் டாக்டர்ன்றது இந்த அம்மாவுக்கு தெரியும், ஷோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஈவன் பிக் பாஸே அவரை டாக்டர் திவாகரன் தான் சொல்றாங்க. இந்த அம்மா அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ படிச்சனியா, நீ இப்படி பேசலாமா அப்படின்னு. ஸோ சண்டைக்கு போனது ரம்யாயோ, அவரை பார்த்து படிச்சான்னு கேட்டது ரம்யாயோ, போண்டட்டா பிரச்சனைகளை பண்றது ரம்யாயோ. ஆனா அங்க யாரை வந்து நோகடிக்கப்பட்டது அப்படின்னா திவாகர் அவர்களை. இவன் எஃப்ஜி என்றவன் அடிக்க வந்துட்டான், கமருடீன் என்றவன் தள்ளி விடுறான். காரணம் என்னன்னா, அவர் வந்து பார்க்க குட்டையா இருக்காரு, கருப்பா இருக்காரு, தொப்பையா இருக்கு. ஸோ அப்ப அவர் எல்லாம் இப்படி பிக் பாஸ்க்கு வரலாமா? அதெல்லாம் இன்னொரு முக்கியமான விடயம், அவருக்கு வந்து வெளியில ஒரு நெகட்டிவிட்டி ஒன்று இருக்கு. நான் அடுத்த சூர்யா வருவேன் அந்த மனுஷன் சொல்லிட்டாரு. அப்ப ஒரு ஒரு கேவலமான ஒரு கூட்டம் இருக்கு மக்களே. வெள்ளத்தோல் இருக்கிறவன், ஸ்லிமா இருக்கிறவன், இப்படியான நபர்கள், பேக்ரவுண்ட் ஒரு நல்ல நாப்பட்டிசம் கிட்டா இருக்கிறவன், இவங்க தான் ஹீரோ வரணும். அப்ப வந்து இவங்க காலை கழுவுவானுங்க. ஆனா திவாகர் அவர்களை போல ஒருத்தர் வந்து ஏதாவது நல்ல இப்படி சொன்னா, ஹீரோவா வரணும்னு சொன்னா, இல்ல சோசியல் மீடியால ஏதாவது டான்ஸ் பண்ணா, இந்த கேடு கட்டதிகள் வந்து இவன் எல்லாம் டான்ஸ் ஆடுறான் அப்படின்ற மாதிரி குறைக்குங்க. அப்படி கேவலமா குறைக்கிற கூட்டங்கள் வெளியில நிறைய இருக்கு. அதுல சிலதுதான் இந்த உள்ளுக்குள்ள அவர் கூட இன்னைக்கு சண்டை போட்டது. சரிங்களா? இது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் சொல்ற கருத்து. அதனாலதான் ஓட்டிங்ல திவாகர் அவர்களை மக்கள் நம்பர் 2 வச்சிருக்காங்க. திவாகருக்கு ஓட்டு அள்ளுது. சரியா? இன்னொரு விடயம், அடுத்தது வந்து இந்த விதிமீறல் காரணமாக, அதாவது சூப்பர் டூலக்ஸில் இருக்கிறவங்க நார்மல் ஹவுஸ் மேட்டுக்கு அவங்களுக்கு வர நல்ல லக்ஸரியான சாப்பாடை கொடுக்கக்கூடாது, பகிரக்கூடாது. அப்ப இவங்க வந்து பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து பிக் பாஸ் சொல்றாரு, அந்த சூப்பர் டூலக்ஸ்ல இருக்க 7 பேர்ல ஒரு ஆள் வந்து இங்க நார்மல் ஹவுஸுக்கு வரணும், நார்மல் ஹவுஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்து அங்க போகணும். அப்ப சூப்பர் டூலக்ஸ்ல இருந்து துஷார் வந்து நார்மல் ஹவுஸுக்கு வராரு. இந்த நார்மல் ஹவுஸ்ல இருந்து இந்த வியானா, இந்த சீசனோட PR அக்கா வெளியில பயங்கரமா தென்னை போடுறதுக்கு லட்சங்களை செலவு பண்ணி போட்டு போயிருக்கு. உள்ள போய் பைத்தியக்காரி மாதிரி இந்த கியூட்ன்ற பேர்ல கிரீம் பண்ணி கொண்டிருக்கு அப்படின்னு. தன்னை நம்பாம, தன்னுடைய திறமையை நம்பாம, PR டீமை நம்புற ஒரு இந்த சீசன்ல முதல் அதிகமா லட்சங்கள் செலவு பண்ணிட்டு PRக்கு செலவு பண்ணிட்டு உள்ள போயிருக்கிறது அந்த வியானா. அப்ப அந்த வியானா வந்து நார்மல் ஹவுஸ்ல இருந்து லக்ஸரி இதுக்கு போகுது. இதுதான் இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் மக்களே. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த ஷோவை வந்து பல மக்கள் பார்க்க காரணம் கனி, சபரி, அப்புறம் ஆதிரை, அடுத்தது திவாகர் அவர்களை பல மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் உண்மை. ரியல்ல மக்கள் வந்து அவரை என்ஜாய் பண்றாங்க. அது அந்த ஓட்டே காமி கொடுக்குது. ஸோ இப்படியான நபர்கள்லாம் வந்து இந்த சீசன் 20 பேர்ல இந்த 5 பேர் தான் இப்போதைக்கு மக்கள் இந்த ஷோ பார்க்க காரணம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.